அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னை பழவந்தாங்கல் ரயில் நிலையத்தில் பட்டா கத்திகளோடு சுற்றியது யார் என்று போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் முரளி. முரளி, வணக்கம். விவரங்களை வழங்கலாம். வணக்கம். பழவந்தாங்கல் ரயில் நிலையத்தில் பட்டா கத்தியுடன் சுற்றித்திருந்த நபர் தொடர்பாக நியூஸ் தமிழ் தொலைக்காட்சி மூலமாக காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. அந்த தகவலின் அடிப்படையில் தற்பொழுது பழவந்தாங்கல் ஆய்வாளர் மற்றும் போலீசார் கிட்டத்தட்ட 5க்கும் மேற்பட்ட போலீசார் பழவந்தாங்கல் ரயில் நிலையத்தில் சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த சோதனையில் 5க்கும் மேற்பட்ட பச்சையப்பன் கல்லூரி மாணவர்களை பிடித்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். அந்த 5க்கும் மேற்பட்ட மாணவர்கள் அனைவரும் மது போதையில் இருப்பது தெரிய வந்திருக்கிறது. மேலும் பட்டா கத்தியுடன் வந்த நபர்கள் யார், அவர்களுக்கும் உங்களுக்கும் என்ன தொடர்பு என்பது தொடர்பாக பல்வேறு விதமான விசாரணைகளை போலீசார் ஏற்படுத்தி வருகிறார்கள். இந்த நிலையில் நேற்றைய முன்தினம்தான் பெண் காவலர் ஒருவரிடம் செயின் பறிப்பு சம்பவம் நடத்தப்பட்டு அந்த பெண்ணிடம் அத்துமீறலில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அந்த நபரை நேற்று போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்திருக்கிறார்கள். இந்த சம்பவம் முடிவதற்குள் தற்பொழுது இதே ரயில் நிலையத்தில் இளைஞர்கள் பட்டாக்கத்தியுடன் சுற்றி திரியக்கூடிய காட்சி நம்முடைய தொலைக்காட்சியில் பதிவாகி இருக்கிறது. இந்த விவகாரம் தொடர்பாக காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து தற்பொழுது பழவந்தாங்கல் போலீசார் அனைவரும் இந்த ரயில் நிலையத்தில் சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள். அந்த கத்தியில் வைத்து சுற்றி கொண்டிருந்த இளைஞர்கள் எந்த ரயிலில் ஏறி சென்றார்கள், அதாவது சென்னை கடற்கரை நோக்கி சென்றார்களா அல்லது தாம்பரம் நோக்கி சென்றார்களா என்பது தொடர்பாக தற்பொழுது போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள். தற்பொழுது 5க்கும் மேற்பட்ட பச்சையப்பன் கல்லூரி மாணவர்களை மட்டும் தற்பொழுது பிடித்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி முரளி.